அம்மா போய் பாருங்க அம்மா பாவு பண்ண மாதிரி பேசுனா அம்மா பாவு தயிர் மோர் அம்மா மார்ச்சுறாமா அது கிராமம் இருக்குது இங்க என்ன ஒரே சாப்பாடுமா வீட்ல போய் பாருங்க என்ன வரும் வீட்லயே பஸ் அப்படியே படிக்கட்டே வரும் பட்டர்னா நான் அதுன்னு கேளு போய் தெரியுமான்னு சொல்லு அதெல்லாம் நம்ம தமிழ் இங்கிலீஷ் தெரியாது நம்ம தமிழ் தெரியும் என்ன பால் தயிர் சொல்லி பண்ணி சொல்லி அடுப்பு அவ்வளோதான் தெரியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அப்பாவும் பிள்ளையும் பார்த்திங்கன்னா வந்து மாற்றி அவங்க அம்மாவை பற்றி அவங்களும் இவங்க அம்மாவை பற்றி இவங்களும் மாற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல பஃபியான சூப்பரான பூரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் வந்து கிரேவி, இதுதான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லாருடைய ஃபேவரட்னு நினைக்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார். ஏன்னா முருங்கைக்காய் போட்டாலே அந்த சாம்பாரே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி முழுக்க நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எந்த காயும் ஆட் பண்ணலை. சாம்பாருக்கு எப்போவுமே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வறுவல் தான். ஒன்று உருளைக்கிழங்கு வறுவல், இன்னொன்று வாழைக்காய் வறுவல். இன்றைக்கி நான் வாழைக்காய் வறுவல் தான் பண்ணியிருக்கேன். இதுதான் மதியம் லஞ்சுக்கு. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி கொடுக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம் இருக்குது. இது ரெண்டில் ஏதாச்சும் எது வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி அவங்க பாக்ஸில் பேக் பண்ணிவிடுவேன். இவங்களுக்கு 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸுமே பாப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சுருவா. அவளே ஒரு டைம் பேக் பண்ணிடுவாள், நான் ஒரு டைம் வந்து நான் பேக் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி டைம் வந்து அவங்களே வந்து லஞ்சு, தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து அவங்களே பேக் பண்ணிடுவாங்க. அது நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, அந்த கிளம்புற டைமில் டென்ஷன் இருக்காது. இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சுட சுட சாதம், அந்த சாம்பார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு சாப்பாடு போட்டு கூட அப்புறமா பூரி சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.